பாருங்க, நான் டைலர் சித்ரா பேசுகிறேன். இது பாருங்க, கஸ்டமர் கொடுத்துருக்காங்க ஒரு சாரீ. இந்த சாரீ பார்த்திங்கன்னா கீழே பார்டர் ஃபால்ஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த லைன் கீழே மேலே அந்த சுற்றளவு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிசிறு மாதிரி இருக்குங்க. இது சாரீ வந்து ஃபுல்லாக இழுக்குதுன்னு சொல்லிட்டு இதை ஏதாவது கரெக்ட் பண்ணி தர சொன்னாங்க. பாருங்கள், இதில் வந்து ஃப்ளவர் வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கோல்டு கலர் கிளாத் எடுத்துட்டேன், கோல்டு கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த கிளாத்தை வச்சு என்ன பண்ணலான்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணணுங்க. கட் பண்ணால் இந்த மாதிரி லென்த்தாக ரிப்பன் மாதிரி வரணும். நமக்கு கீழ் சுற்றளவுக்கு ஒரு 5.5 மீட்ரு, மேல் சுற்றளவுக்கு 5.5 மீட்ரு, மொத்தம் 11 மீட்ரு வேணுங்க. 11 மீட்ரு இந்த ரிப்பன் மாதிரி இருக்கிறத ஃபுல்லும் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இது பாருங்கள், இந்த முந்தானியிலிருந்து இந்த பிசிறு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன டிப்ஸுங்க. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாரீ வந்து கட்ட முடியாமல் இருக்கிற சாரியெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், ஸ்டிச் பண்ணி கட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி முந்தானிக்கு, அதாவது அந்த உள்பக்கமாக வச்சு அந்த கோல்டு கலர் ரிப்பன் மாதிரி இருக்கிறத வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக 5.5 மீட்ரு கீழ் பக்கம் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறங்க பாருங்கள், அதை எடுத்து இப்படி மடித்து, அதாவது பின்பக்கம் கிளாத் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு பாருங்கள், அப்படியே கோல்டு கலரை வந்து மடித்து ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரி மறுபடியும் வந்து ஒரு அமுத்தி தையல் போடணுங்க. மடித்து 1/2 இன்ச்சு சின்னதாக, நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக அகலமாக வேணாலும் பெருசாக மடிக்கலாம், சின்னதாக வேணாலும் சின்னதாக மடிச்சுக்கலாங்க. வச்சு அதை அமுத்தி ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஒரு 5.5 மீட்டருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிடணும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. சாரீ கட்ட முடியலன்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா கிடச்சிதுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த சாரியில் வந்து இதில் வந்து கோல்டு கலர் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு என்ன கலர் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத் எடுத்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த சைடும் வச்சு அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணணும். அதுக்கும் வந்து 5.5 மீட்ரு வேணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு அந்த முதல்ல தைச்சோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியே இதையும் ஸ்டிச் பண்ணணும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. பாருங்கள், இதுவும் வந்து மறுபடியும் மேலே வச்சு அடித்தாச்சுங்க. அதே மாதிரியே வச்சு அடிச்சுக்கிறோம் திருப்பி. அடிச்சுட்டு அது பக்கத்தில் அந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, அதையும் ஒரு அமுத்தி ஒரு தையல் போட்டணுங்க. பாருங்கள், சாரீ வந்து நீட்டாகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் சாரீ. இது வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ சாரீ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சாரீ அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது சாரீ எதுனா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ.